இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை நான் வார்த்தையை வரவேற்கிறேன். இந்த தினமதிலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகம புத்தகத்தில் 29வது அதிகாரத்தில் 31வது வசனத்தில் லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இது யாரை குறித்ததான ஒரு வசனம் என்று நம்ம பார்க்கும்போது லேயாள் அற்பமா எண்ணப்பட்ட லேயாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா கூச்ச சுபாவம் உடையவள், பார்த்தீங்கன்னா நேசிக்க ஒருவரும் இல்லை, அவளை நேசிக்க ஒருவரும் இல்லை, அன்பு செலுத்த ஒருவரும் இல்லை. தகப்பன் கூட பார்த்தீங்கன்னா அவள் ஏமாற்றி திருமணம் செய்கிறதான ஒரு காரியத்தை நம்ம இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட லேயாளை கர்த்தர் நினைத்தருளினார் என்று நம்ம வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நினைத்தருளி அவளை ஆசீர்வதித்து அவள் அநேக பிள்ளைகளை பெற்றெடுக்க தேவன் கிருபை செய்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதிலும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று பார்த்தோமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுடைய சந்ததியில, அதாவது லேயாளுடைய சந்ததியில அவர் பிறப்பதற்கு அந்த சந்ததி ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்தின் மூலமாக. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கூட அநேகர் நம்மளை வெறுக்கலாம், நம்மளை தள்ளி விடலாம், நம்மளை ஒதுக்கி வைக்கலாம், அற்பமா நம்மளை எண்ணலாம். இவ்வளோ காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அநேக வாழ்க்கையில, சகோதரனுடைய வாழ்க்கையில அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், இவ்வளவு காரியங்கள். பிறரால பணம் இருந்தா நம்மளை சேர்த்துக் கொள்வார்கள், இல்லைன்னா நம்மளை ஒதுக்கி வைப்பார்கள், குழந்தை இல்லாத ஒரு காரணத்தினால ஒதுக்கி வைப்பார்கள் சில வீடுகள்ல. இப்படி அநேக காரியங்கள் ஒரு வீட்டுல அந்த வீட்டுல வறுமையின் காரணமாக ஒதுக்கி வைப்பார்கள். இப்படி அநேக காரியங்கள் அற்பமா எண்ணப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றது நிமித்தமா சில குடும்பங்கள்ல ஒதுக்கி வைப்பார்கள். இப்படி அநேக காரியங்களை நம்ம குடும்பங்களை நம்ம பார்க்கலாம். ஆனா யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கிறார்களோ, மனிதர்கள் யாரெல்லாம் வெறுத்து ஒதுக்கிறார்களோ, தேவன் அவர்கள் எல்லாம் நேசிக்கிறார், நினைத்தல் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் நினைக்கிறார். அவர் எடுத்து யாரெல்லாம் ஒதுக்கி வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் தனக்கென்று எடுத்து அவர்களெல்லாம் நேசித்து அவர்களெல்லாம் பயன்படுத்துகிறார். இன்றைய தினம் அதிலும் கூட கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை நினைக்கிறார். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் உங்களை நினைக்கிறார். கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய தினம் அதிலும் கூட இந்த வார்த்தையின் மூலமாக நீர் பேசின உடைய கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளோ சகோதரர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் அப்பா. ஸ்தோத்திரம் ஒரு வசதி இல்லாதது நிமித்தமாக, ஒரு வறுமையின் காரணமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு குழந்தை இல்லைன்னா ஆண்டவரே அந்த குடும்பத்தில் அந்த மகளை ஒதுக்கி வைக்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். திருமணமாகாத எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே இந்த மாதிரி அற்பமா எண்ணப்பட்ட அழகு இல்லைன்னா ஒதுக்கி வைக்கிறார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதிரியான காரியங்கள் அநேக காரியங்கள் குடும்பங்கள் கணவரால் வெறுக்கப்பட்டு மனைவி ஒதுக்கி வைக்கிற ஒரு காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இது போல சம்பவங்கள் அநேக குடும்பங்கள்ல நடந்து கொண்டே இருக்கிறது ராஜா. ஆனாலும் கூட நீர் எல்லாரும் நேசிக்கிற தெய்வம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவர்கள் எல்லாம் விசாரித்து அவர் மீது அன்பு செலுத்துகிற தெய்வமா இருக்கிறபடினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு நினைத்தருளுங்க ராஜா. இந்த ஜெபத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.